ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. தீபாவளிக்கு அப்புறம் ஓப்பன் ஆக போகிற ஃபஸ்ட்டு ஐபிஓ இந்த ஓர்க்லா இந்தியா. இந்த கம்பெனி பற்றி தான் ரொம்ப ஷார்ட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி அப்கமிங் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய ஐபிஓஸ், நல்ல ஐபிஓஸ் எல்லாமே வரப்போகுது. பார்க்கலாம் வேல்யூஷன் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகேங்க, 29ஆம் தேதி ஓர்க்லா இந்தியா ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. எம்டிஆர் குலோப் ஜாமுனில் பார்த்துருப்போம். ஸோ எம்டிஆர் ஈஸ்டர்ன் இந்த ரெண்டு பிராண்டில் இருக்க பேரண்ட் கம்பெனி தான் ஓர்க்லா இந்தியா. இவர்கள் தான் ஐபிஓ வரப்போகிறாங்க. ஸோ ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த ஐபிஓ பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி ஒரு ஃபுட் கம்பெனியாக இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், பிவரேஜஸ் இது எல்லாமே டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருக்குது இவர்கள்கிட்ட. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆச்சி அண்ட் சக்தி மசாலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் நல்லா இருக்காங்க. அண்டு 42 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ் அதில் மெயினாக. சவுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஈஸ்டர்ன் அண்ட் எம்டிஆர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் அண்ட் கனடாலையும் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2.3 மில்லியன் யூனிட்ஸ் ஆவரேஜாக செல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்டிஆர் அண்ட் ஈஸ்டர்னில் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் கன்சியூமர் ட்ரஸ்ட் இருக்குது. ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேரும் இவர்கள்கிட்ட இருக்குது. ஸோ எம்டிஆர் ஃபுட்டு பார்த்திங்கன்னா மசாலாஸ், பிரேக்ஃபாஸ்ட் மிக்சஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஈஸ்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் இதெல்லாம் இருக்குது. ரசாய் மேஜிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ ஆனியன், நோ கார்லிக் இது மாதிரிலாம். நம்ம குஜராத் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சமையலில் ஆனியன், கார்லிக் இது கூட சேர்த்திக்க மாட்டாங்க. அது மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான மசாலாஸ் கூட இந்த கம்பெனியில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. தென் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்திங்கன்னா 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இவர்கள்கிட்ட. யுஏஇ, இந்தியா, மலேசியா இது மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் மேனுஃபேக்சரிங், தாய்லாந்து, ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேயும் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, எம்டிஆர் சாம்பார் பவுடர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் இதில். ஓகேங்க, இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. கடன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நெக்லிஜிபிள் கடன் தான். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ சூப்பராக இருக்குது. கிரே மார்க்கெட்டில் 15% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ், கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி, கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் எல்லாமே ஓகேவாக இருக்குது இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு. இவர்களுடைய காம்படிட்டர்ஸாக டாடா கன்சியூமரை ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. டாடா கன்சியூமரோட பிஇ மல்டிபிள் 87 பிஇ மல்டிபிள், ஓர்க்லாவோடது 39 பிஇ மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 75% இருக்க போகுது. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ஓகே தான். காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷனும் ஓகேவாக தான் இருக்குது. ஓகேங்க, ஐபிஓ ஓப்பன் ஆகிறது அக்டோபர் 29ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 31ஆம் தேதி. ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் ₹730 அப்பர் ப்ரைஸ் பேண்ட்டு. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1667 கோடி. ஸோ நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கேன் ஃபார் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக. அண்டு ஷார்ட் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிதுன்னா பாதியை வந்து நம்ம புக் பண்ணுறதும் பெட்டராக தான் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா. ஓகேங்க, ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தென் ஒரு தீபாவளி டைமில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு கிளைம் ஒன்று வந்துச்சு. ஸோ அது பார்த்தோன்னே ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டமாயிடுச்சு. ஒரு 6 வயசு பையன் வந்து புஸ்வானம் வைக்கிறதுக்காக ரோட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு. அவர் மேபி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருப்பாருன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் பையனை வந்து இடித்து இழுத்துட்டே போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் பேபி வந்து இப்போ நல்லா சேஃபாக இருக்காங்க. ஸோ ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் இது ஷேர் பண்ணுறேன்னா, நான் நிறைய கிளைம்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக தான் ஒரு நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 2-3 நாளில் ஒரு 2.5 லட்ச ரூபாய் உடனே சடனாக வேணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. 2-3 நாள் நம்ம தேடுற அந்த டைமில் வந்து எமோஷ்னலி நம்ம வீக்காக இருப்போம். எகெயின் ஃபைனான்ஷியலியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிஸ் வந்து எவ்வளோ பேர்டனாக இருக்கும் அந்த டைமில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இது மாதிரி அன்சர்டனிட்டிஸ் வர்றப்ப நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட தான் எடுக்கணுன்றதில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் நல்ல சப்போர்ட் கிடைக்கிற ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இது மாதிரி ஐபிஓஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்துறோம். இது எல்லாமே எதுக்காக? நம்ம ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக தான். அதெல்லாம் இது மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட்டால், ஒரு சின்ன அன்சர்டனிட்டியில் எல்லாமே வைப் அவுட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.